ஸ்மார்ட் டிவி, செல்போன், சேட்டலைட், சூப்பர் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை காணும்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் கடவுளாவது இருப்பதாவது என்ற எண்ணம் வாலிபர் உட்பட பலருக்கு எழுகிறது. விஞ்ஞானமா விவிலியமா என்ற கேள்வி எழுந்த வண்ணமாயிருக்கிறது. திருமறையாவது விஞ்ஞானத்திற்கு எதிரானதல்ல. இன்னும் சொல்லப்போனால் சரியான விஞ்ஞானத்தை அது ஆமோதிக்கிறது. திருமறையில் அறிவியல் உண்மைகள் நிறைந்துள்ளன. உலகம் உருண்டையானது என திருமறை கூறுகிறது. பூமி அந்தரத்தில் நிற்கிறது என பல்லாண்டுகளுக்கு முன்பே அது உறுதியாய் கூறிற்று. மனிதன் நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அரபு நாடுகளில் நிலப்பரப்பிற்கு கீழ் எண்ணெய் உள்ளது போன்ற அறிவியல் உண்மைகள் வேதத்தில் இருந்தே இவ்வுலகிற்கு வெளியாயின. மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படும், கண்ணாடி வார்க்கப்படும் என்பவையும் வேதத்தின் கூற்றுகளே. அந்த சராசரத்தையும் படைத்தவருக்கு இவைகளெல்லாம் தெரியாதா என்ன? புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் திருமறையை நம்பியுள்ளனர். இத்தாலியை சேர்ந்த கலீலியோ ஒரு கணித மௌதீக மேதை. சூரியன் தன் அச்சினாலே சுழல்கிறது என நிரூபித்தது இவர்தான். இவருக்கு திருமறை என்றால் உயிர். நவீன விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் பாயில் எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் வேறுபாடு காட்டிய முதல்வர். அவர் திருமறை தத்துவ ரீதியானது என்றும் அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது என்றும் நிரூபிப்பதே எனது விஞ்ஞான கட்டுரைகளின் பிரதான நோக்கம் என கூறியுள்ளார். சரித்திரத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானியாகிய ஐசக் நியூட்டனின் புவியீர்ப்பு விசை வீதியை அறியாதோர் இல்லை. இவர் கால்குலஸ் மற்றும் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பையும் கண்டுபிடித்தார். திருத்தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் கொடுத்த நற்செய்தியை உலகில் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்றார் இவர். இது போன்ற பல மேதைகளும் திருமறை மீதிருந்த விசுவாசத்தையும் பாசத்தையும் எவரும் மறந்துவிட முடியாது. கல்வி அறிவு அவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க கர்த்தர் அறிவும் அவர்களுக்கு கூடிக்கொண்டே போகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே நமக்கு சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. வார்த்தை நமக்கு ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அவ்வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அவ்வார்த்தைகள் நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் தருகிறது. ஆமேன்.